வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆடியோ உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா. இது ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத சொற்பொழிவுகள்ல இருந்து 16வது ஆடியோ. இத கேக்கும்போது நம்ம உளவியல் வகுப்புகள்ல படிச்ச ஒரு முக்கியமான கோட்பாடு மொத்தமா தலைகீழா மாறுற மாதிரி ஒரு உணர்வு. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உளவியலாளர் ஆபிரகாம் மாஸ்லோ இருக்கார் இல்லையா? அவரோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். அதேதான், தேவைகளின் படிநிலை கோட்பாடு. அதுல மனுஷனோட அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியான பிறகு பட்டியனோட உச்சியில வர்றது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் எனப்படும் சுய உணர்தல். ஆமா. ஆனா இந்த சொற்பொழிவுல ஓஷோ கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வியே இதுதான். இந்த சுய உணர்தல் உண்மையிலே ஒரு அத்தியாவசிய தேவைதானா? ஓஷோவோட பதில்கள் எப்போதுமே நாம எதிர்பார்க்காத ஒரு கோணத்துல தான் இருக்கும். ஆனா இது வெறும் கோணம் மட்டும் இல்ல, மாஸ்லோவோட அடித்தளத்தையே கேள்வி கேக்குது. கரெக்ட். சுய உணர்தல் ஒரு தேவையே இல்ல, அது தானா நடக்கிற ஒரு கட்டாய நிகழ்வும் இல்லன்னு சொல்றாரு. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு. கண்டிப்பா. சரி, முதல்ல மாஸ்லோவோட வாதத்தை புரிஞ்சுக்குவோம். அது ரொம்ப தர்க்க ரீதியானது. அதாவது சாப்பாடு, தண்ணி, பாதுகாப்பு, அன்பு இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் ஒருத்தரால தன் முழு திறனையும் உணர்றது, ஞானம் அடையறத பத்தியெல்லாம் யோசிக்க முடியும். இது ரொம்ப இயல்பான ஒன்னா தெரியுது. அப்போ ஓஷோ இதை ஏன் தப்புன்னு சொல்றாரு? அவர் இது ஒரு தேவையா பார்க்கலையா? இல்ல, அவர் பார்வையில தேவைங்கிற வார்த்தைக்கே வேற அர்த்தம் இருக்கு. ஓஹோ. தேவைன்னா அது இல்லாம நம்மால உயிர் வாழ முடியாது. உதாரணமா சுவாசம், தண்ணீர், உணவு இது இல்லாம நாம இல்லையா? ஆமா. ஆனா சுயஞானம் இல்லாம பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அவங்கள பலர் ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். அதனால ஓஷோ இத ஒரு அத்தியாவசியமான நீட் அப்படிங்கிற பட்டியல்ல சேர்க்கவே மாட்டேங்கிறார். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்போ சுயஞானம், ஆன்மீகம் இதெல்லாம் ஒரு தேவையற்ற விஷயமா? ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தானா? அருமையான கேள்வி. ஓஷோ அத தேவையற்றதுன்னு சொல்லல, ஆனா அத ஒரு உன்னதமான ஆடம்பரம்னு சொல்றாரு. உன்னதமான ஆடம்பரம்? ஆமா, அவர் பயன்படுத்துற வார்த்தை அத்தியாந்திக் அபிஜாத்யா. இதுக்கு நேரடி அர்த்தம் ஆன்மீக பிரபுத்துவம் அல்லது மிக உயர்ந்த ரசனை. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். மைக்கேல் ஏஞ்சலோவோட சிற்பங்கள் இல்லாம உலகம் இயங்காதா? இல்ல காளிதாசனோட கவிதைகள் இல்லாம நாம உயிர் வாழ முடியாதா? நிச்சயம் முடியும். ஆனா அந்த சிற்பங்களும் கவிதைகளும் வாழ்க்கைக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. ஓ, இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அதாவது தேவைகளை பூர்த்தி செஞ்சா நமக்கு வர்ற துக்கம் நிக்கும், பசி போயிடும். ஆனா அது ஆனந்தத்தை கொடுக்காது. சரியா சொன்னீங்க. அதாவது பயனற்றதுன்னு சொல்றாரு. ஒரு ரோஜா பூ பூக்குது, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா. ஆனா அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் பிறக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் சுய ஞானமும். அது ஒரு தேவை இல்ல, ஆனா அதுதான் வாழ்க்கையோட உச்சபட்ச ஆனந்தம், உச்சபட்ச ஆடம்பரம். இந்த ஆன்மீகம் ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற கருத்து சமூகத்தோட வளர்ச்சிக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கே. இருக்கு. அதாவது ஒரு ஏழை நாட்டுல இருக்கிறவங்கள விட ஒரு பணக்கார நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்குமா? இது கேட்க கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுதே. ஆமாம், முதல் பார்வையில அப்படி தோணலாம். ஆனா ஓஷோவோட வாதம் தனிப்பட்ட நபரை வச்சில்ல, ஒரு சமூகத்தை வச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சமூகம் தன்னோட அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு பொருள் ரீதியா ஒரு உச்சத்தை அடையும் போதுதான் உண்மையான ஆன்மீக தேடலுக்கான கதவு திறக்கும்னு. அது வரைக்கும் அவங்களோட மொத்த சக்தியும் பிழைப்புக்காகவே செலவாகும், அப்படிதானே? அதேதான். அப்போ ஒரு சமூகம் முதல்ல பொருள் ரீதியா வளரணும், அதுக்கப்புறம்தான் அதனோட போதாமைய உணர்ந்து ஆன்மீகத்தை நோக்கி திரும்பணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா பணம், அதிகாரம், புகழ்னு எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் சரி இது எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு வெற்றிடம் இருக்கே, ஒரு அதிருப்தி இருக்கே அப்படிங்கிற கேள்வி எழும். ஆமா. அந்த வெற்றிடம் தான் உண்மையான ஆன்மீக தேடலுக்கான ஆரம்ப புள்ளி. அதனாலதான் ஓஷோ ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. என்னது? அவர் சொல்றாரு, பகவத்கீதை, உபநிடதங்கள், பதஞ்சலி யோக சூத்திரங்கள் எல்லாம் உருவான காலகட்டத்துல இந்தியா ஒரு சோனே கி சிடியா, அதாவது தங்கப் பறவையாக உலகத்திலேயே வளமான நாடா இருந்துச்சு. அதனாலதான் அங்க அப்படி ஒரு ஆன்மீக விடிப்பு சாத்தியமாச்சு. இப்போ அதே பொருள் வளத்தை மேற்கு நாடுகள் அறிஞ்சிருக்கு. அதனால ஆன்மீகத்தோட எதிர்காலம் மேற்கில தான் இருக்குன்னு ஓஷோ உறுதியா நம்புறாரு. சரி, சுயஞானம் ஒரு தேவையும் இல்ல, அது தானாவும் நடக்காதுன்னு ஓஷோ சொல்றாரு. அப்படின்னா அது அடையிறது எப்படி? அது ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிற விஷயமா? அது மிக மிக அரிதானது, ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி என்கிறார்.
லட்சக்கணக்கான பேர்ல ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விபத்து மாதிரி. விபத்தா? ஆமா, அது தானா நடக்காது. அதுக்காக ஒருத்தர் தன்னையே பணயம் வைக்கணும், தீவிரமான சாதனா செய்யணும். சாதனா. சாதனான்னா ஒரு ஒழுக்கமான முழுமையான அர்ப்பணிப்புள்ள ஆன்மீக பயிற்சி. இது தலையெழுத்துல வர்றதில்ல, தீவிரமான தேடலால மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு விதத்துல நம்பிக்கையை இழக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இது இவ்ளோ கடினம்னா சாதாரண மனுஷன் என்ன பண்றது? இங்கதான் ஓஷோ ஒரு அற்புதமான வரிய சொல்றாரு. சாத்தியமற்றதன் மீதான பேரார்வம் தான் மதம். Passion for the impossible is religion. ஆமா, சாத்தியமான விஷயங்களை நம்புறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, அது கணக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாத, சாத்தியமே இல்லாத ஒன்ன நம்புறதுக்கு தான் அபாரமான ஸ்ரத்தா, அதாவது முழுமையான நம்பிக்கை கலந்த அர்ப்பணிப்பு வேணும். சாத்தியமானது சாத்தியமற்றது, இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓஷோ வரலாறுக்கும் புராணத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வச்சு இதை அழகா விளக்குறாரு. ஹிஸ்டரி மற்றும் புராணா. ஆமா, வரலாறுங்கிறது என்ன? தினமும் நடக்கிற சாதாரண, சில சமயம் சலிப்பூட்டுகிற விஷயங்களோட பதிவு. ஆமா, தேதி வாரியா. ஆனா புராணம் அப்படி இல்ல. அது புத்தர் மாதிரி ஒருத்தர் பிறக்கிறது, இல்ல கிருஷ்ணர் கீதையை சொல்றது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல ஒரு தடவை நடக்கிற அசாதாரண நிகழ்வுகளோட பதிவு. அதை நம்மால நம்ப முடியாது, ஏன்னா அது நம்மளோட தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஓஹோ. அந்த சாத்தியமற்றதை நோக்கிய பயணம்தான் ஆன்மீகம். ஓகே. இந்த சாத்தியமற்றதை நோக்கிய பயணம் ரொம்பவே கடினமானது, தனிமையானதுன்னு புரியுது. தனியா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போற பயணம் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. அப்போ இதுல ஒரு வழிகாட்டியோட, அதாவது ஒரு குருவோட பங்கு அவசியமாச்சு. அவரோட வேலை தான் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. குருவோட முதல் வேலை சீடனை அவனோட இறந்த காலத்திலிருந்து விடுவிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் முடிஞ்சு போன விஷயங்களை நம்ம சுமந்துட்டு திரியறது தான். சரி. ரெண்டாவது, அவனை நிகழ்காலத்துல விழிக்க வைக்கிறது. மூணாவது, அந்த இறந்த காலத்தோட நிழல் அவனோட எதிர்காலத்து மேல விழாம பாத்துக்கிறது. இறந்த காலத்தோட நிழல் எதிர்காலத்துல விழாம பாத்துக்கிறதுன்னா? நாம எப்போதுமே நம்மளோட கடந்த கால அனுபவங்களை வச்சுதானே எதிர்காலத்தை திட்டமிடுறோம். ஆமா. அதனால நம்ம எதிர்காலம் கடந்த காலத்தோட ஒரு காப்பி பேஸ்டா, ஒரு மறு ஒளிபரப்பா மட்டும்தான் இருக்கும். புதுசா எதுவும் நடக்காது. குரு அந்த சுழற்சியை உடைக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையும் விட குருவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன? சீடன் உண்மையிலே விழிச்சுக்கிட்டானா இல்ல விழிச்சுக்கிட்ட மாதிரி கனவு காணுகிறானான்னு சோதிக்கிறது. அப்படியா? ஆமா, ஏன்னா எல்லா அகங்காரத்தையும் விட ஆன்மீக அகங்காரம் ரொம்ப அபாயகரமானது. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பொறி. அதுவும் ஒரு கனவு தான். அந்த கனவுலேருந்து எழுப்புறது தான் குருவோட உண்மையான வேலை. இந்த குரு சீடன் உறவை பத்தி பேசும்போது ஓஷோ சந்நியாசம் கொடுக்கறப்போ ஒரு வெள்ளை தாள்ல கையெழுத்து வாங்குறத பத்தி சொல்றாரு. அது ரொம்ப அழகான ஒரு உருவகமா இருந்துச்சு. ஆமா, அந்த சடங்கு ரொம்ப ஆழமானது. அவர் ஒரு கோரா காகஜ், அதாவது ஒரு வெற்றுத்தாளை கொடுத்து அதோட ஒரு மூலையில மட்டும் பேர் எழுத சொல்வாராம். மத்த தாளெல்லாம் காலியா இருக்கும். ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு இந்த மூலையில இருக்கிற உன்னோட சின்ன அடையாளத்தை, அதாவது பேரை வச்சுக்கோ. ஆனா ஒரு நாள் இந்த பேரையும் நீ மறந்துட்டு இந்த பரந்த வெற்றுத்தாளை போல பேரற்ற எல்லையற்ற ஒன்னா மாறணும். வாவ். அந்த வெற்று ஆகாயம் தான் நீ. இந்த பேருங்கிறது ஒரு மூலையில இருக்கிற சின்ன புள்ளி தான். ஒரு நாள் அதையும் அழிச்சிடணும். இது அறிவுக்கும் இதயத்துக்கும் நடக்கிற போராட்டத்தை ஞாபகப்படுத்துது. இது சம்பந்தமா ஒரு கதையும் சொல்றாரு இல்லையா? ஆமா, ரொம்ப அருமையான கதை அது. அறிவும் பற்றும், அதாவது நம்மோட இதயமும் கங்கை நதிக்கரையில நிக்குது. கியான் மற்றும் மோகா. அதேதான். கங்கை நதி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து குளிங்க புனிதமாவீங்கன்னு சொல்லுது. பற்று, அதாவது இதயம், ஒரு நொடியும் யோசிக்காம உடனே கங்கையில குவிச்சு அன்பா மாறுது. ஏற்கனவே தூய்மையானவன், ஞானி, எனக்கு எதுக்கு கங்கைங்கிற அகங்காரத்தோட கரையிலே நின்னுடுது. அப்போ அறிவு அங்கேயே நின்னுடுச்சா? அதோட பயணம் அவ்வளோதானா? ஆமா, ஓஷோ சொல்றாரு, அறிவு அங்கேயே நின்னுடுச்சு. அவர் சொல்றது என்னன்னா, சமர்ப்பணம் இல்லாத, அதாவது முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாத அறிவு விஞ்ஞானமாவும் தொழில்நுட்பமாவும் மாறும். ஓகே. அதோட உச்சக்கட்ட வளர்ச்சி அணுகுண்டு மாதிரி ஒரு அழிவுல தான் முடியும். அதே அறிவு சமர்ப்பணம் செஞ்சா அது தியானமா மாறும். தியானமா மாறும். அந்த அறிவு கங்கையில குளிச்சிருந்தா அது தியானமா மாறி இருக்கும். ஆனா அது கரையிலே நின்னுடுச்சு. அப்போ அவர் அறிவுக்கு எதிரானவரா? அறிவே கூடாதுன்னு சொல்றாரா? இல்ல, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அவர் அறிவுக்கு எதிரானவர் இல்ல, அறிவோட அகங்காரத்துக்கு எதிரானவர். சரி. சமர்ப்பணம் இல்லாத அறிவுதான் பிரச்சனை. தியானம்ங்கிறது சமர்ப்பணத்தோட உச்சம். அன்புங்கிறதும் சமர்ப்பணத்தோட உச்சம்தான். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போவோம். ஆனா சமர்ப்பணம், அதாவது நாங்கிறத விட்டு கொடுக்கிற தன்மை ரொம்ப அவசியம். அதுதான் அந்த கங்கையில குளிக்கிறது. சரி. இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா சுய உணர்தல் பத்தின நம்மளோட மொத்த பார்வையும் ஓஷோ மாத்துறாரு. ஆமா,
அது நம்ம தேவைகள் பட்டியல்ல கடைசியா வர்ற ஒரு பொருள் அல்ல. அது நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கும் இல்ல. ஆமா, அது ஒரு தேவை இல்ல, ஆனா அது ஒரு உன்னதமான ஆனந்தம். அது தானா கிடைக்காது, அதுக்காக தீவிரமா தேடணும். அது ஒரு அரிய மலர் மாதிரி. கரெக்ட். எங்கேயோ எப்பவாவது தான் பூக்கும். அந்த பாதை அறிவோட அகங்காரத்தின் வழியா போகாது. அது சாத்தியமற்றதை விரும்பும் தைரியத்தோடவும் முழுமையான சமர்ப்பணத்தோடும் தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சிந்தனை இருக்கு. ஓஷோ கபீரோட ஒரு வரிய மேற்கோள் காட்டுவார். பிரேம் கலி அதி சாக்கரி தாமே தோனா சமாயே. ஆமா, அதாவது அன்பின் பாதை மிகவும் குறுகியது, அதில் இருவர் செல்ல முடியாது. உள்ள நுழையணும்னா நீங்களும் உங்க சுயமும்னு 2 பேரா போக முடியாது, ஒருத்தர் தான் போக முடியும். ம், நீங்க உள்ள போகணும்னா உங்க சுயத்தை வெளியில விட்டுட்டு போகணும். அந்த பாதையில நுழைய நீங்க வெளியில விட்டுட்டு போக வேண்டிய உங்க சுயம் எதுவா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.